Good evening. Shall we start? இதுக்கு முன்னால ஏதாவது ஸ்லைடு இருக்கா பாத்திரம்? இதுக்கு முன்னால குட் ஈவினிங் பா. ஷால் வி ஸ்டார்ட்? குட் ஈவினிங். See that last part of the hydroxy derivatives ல வந்து நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. அதை பத்தி பயப்பட வேண்டாம். ஏன்னா ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் C6H5OH அல்லது C6H6O வந்தாலே இட் இஸ் ஃபீனால். ஃபீனால்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பென்சீன் ரிங் இருக்கு. அந்த பென்சீன் ரிங்ல the OH group is directly connected to the carbon. அதாவது இந்த பென்சீன் ரிங்கோட டைரக்டா OH கனெக்ட் ஆயிருந்தா அது அரோமேட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். என்ன அரோமேட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் சொன்னாலே பிகாஸ் ஆஃப் த ஸ்மெல் அண்ட் அக்கரன்ஸ். மெயினா இவங்க வந்து கோல்டார் டிஸ்டிலேஷன்ல ஃபீனால்ஸ் இருக்கு. இப்போ நமக்கு வந்து ஃபீனால்ஸ்ல வந்து OH குரூப் கனெக்ட் ஆயிருக்கு. அப்படி OH குரூப் கனெக்ட் ஆயிருக்கிறத வந்து சில நேரத்துல ஒரே ஒரு OH இருந்ததுன்னா மோனோஹைட்ரிக் சொல்லலாம், 2 OH இருந்தா டைஹைட்ரிக் சொல்லலாம், 3 OH இருந்தா ட்ரைஹைட்ரிக் சொல்லலாம். இப்போ மோனோஹைட்ரிக் எடுத்துட்டீங்கன்னா ஒன்னு வந்து கிரசால்ஸ், 3 விதமான கிரசால்ஸ் இருக்கும். ஒன்னுல பொசிஷன் ஆஃப் த OH குரூப் டொலுவீன் இருக்கு. அதாவது பென்சீன் ரிங் இருந்து அதுல OH இருந்தா அதுக்கு பேரு டொலுவீன். இப்போ ஃபீனால்ஸ் அப்படின்னு சொன்னாலே டெஃபினட்டா we have the benzene ring and this is OH. இதுல ஒரு CH3 வந்ததுன்னா it is called cresol. இதுல ஆர்த்தோ பொசிஷன்ல இருந்தா this is orthocresol. இதே இடத்துல இப்ப நம்ம இத வந்து CH3 ஃபார்மா வச்சிரலாம். இங்க வந்து OH இருந்ததுன்னா that is orthocresol. சப்போஸ் இந்த இடத்துக்கு பதிலா இந்த இடத்துல OH இருந்தா it is metacresol. இங்க இருக்கிறதுக்கு பதிலா இங்க இருந்ததுன்னா அது para. This position is ortho, this position is meta and this position is para. அல்லது இது கார்பன் நம்பர் 1 ன்னு வெச்சீங்கன்னா இது கார்பன் நம்பர் 2, this is carbon number 3 and this is carbon number 4. If you complete it, this is 5 and 6. So monohydricல மொத்தம் 4 இருக்கு. ஆர்த்தோக்ரெசால், மெட்டாக்ரெசால், பாராக்ரெசால் எல்லாமே டொலுவீனுடைய டெரிவேட்டிவ்ஸ். இது தவிர வெறும் OH மாத்திரம் இருந்ததுன்னா அது ஃபீனால்ஸ் நம்ம சொல்லுவோம். இதுல இந்த கிரெசால்ஸ் 3 கிரெசால்ஸுமே ஐசோமர்ஸ். அது they are isomeric with benzyl alcohol. மொத்தமா பென்சைல் ஆல்கஹால்ல பாத்தீங்கன்னா அனிசோல், 3 கிரெசால்ஸ் அண்ட் பென்சைல் ஆல்கஹால், இது 5மே ஐசோமர்ஸ், ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ இந்த OH குரூப் இருக்கு, ஃபீனால் இருக்கு. இந்த ஃபீனால்ல ஒரே ஒரு OH இருந்தா ஃபீனால்னு சொல்லிட்டோம். இப்ப 2 OH இருந்ததா 1,2 டைஹைட்ராக்சி பென்சீன். சப்போஸ் இதுக்கு பதிலா இந்த இடத்துல இருந்ததா 1,3 டைஹைட்ராக்சி பென்சீன். இந்த இடத்துல இருந்தா 1,4 டைஹைட்ராக்சி பென்சீன். சோ இந்த மாதிரி இருந்தா இதுக்கு பேரு கேட்டகால். சப்போஸ் இங்க OH இல்லாம இங்க இருந்ததுன்னா தட் இஸ் ரெசார்சனால். இங்க இல்லாம இங்க இருந்துச்சுன்னா தட் இஸ் கினால். QUINOL. என்னதுக்காக இதை சொல்றேன்னா, சம்டைம்ஸ் இந்த டயக்ராம கொடுத்துருவாங்க. இப்படி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இதனுடைய பேரை எல்லா பாசிபிலிட்டிஸும் கொடுத்துருவாங்க. யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை. IUPAC சிஸ்டம்னா ரொம்ப சிம்பிள். இது 1, இது பொசிஷன் நம்பர் 4. இல்ல இங்க இருந்துச்சுன்னா 1, 2, this is 1, 3, this is 1, 4. இது டைஹைட்ரிக் ஆல்கஹால். 1 and 2ல இருந்தா கேட்டகால், 1 and 3ல இருந்தா ரெசார்சனால், 1 and 4 இருந்தா தட் இஸ் குயினால். இப்ப 3 OH குரூப்ஸ் இருக்கு. அது என்ன 3 OH குரூப்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப this is O1, this is the second carbon and this is the third carbon. 1, 2, 3 trihydroxy benzene அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1, 2, 3 trihydroxy benzeneல நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் எப்பயுமே இந்த அடுத்த பக்கத்துல இருந்துச்சுன்னா they have a repulsion between each other. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதுல repulsion ரொம்ப அதிகமா இருக்கும். பட் இருந்தாலும் இந்த பைரோகல்லால் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட். இந்த பைரோகல்லால்ங்கிற வார்த்தையை நீங்க எங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா
Already you have seen it in the lesson noble gases extraction la nama பார்த்தோம். Ramsay-Raleigh method la pyrrolidol is used to absorb oxygen, unreacted oxygen சொல்லிட்டு. அதான் இது பேர் தான் pyrrolidol. அடுத்தது வந்து சப்போஸ் இங்க 1ல இருக்கு 2ல இருக்கு then 4th பொசிஷன்ல இருந்துச்சுன்னா that is இத மறந்துட்டீங்கன்னா இது quinol. அதனால இதுக்கு பேரு ஹைட்ராக்சி quinol அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க இது அல்லது 1 2 4 சொல்லலாம். இப்ப சப்போஸ் இங்க ஒரு OH இருக்கு இங்க ஒரு OH இருக்கு and this is fluoroglucinol அப்படின்னு சொல்லலாம் அல்லது we can call it as 1,3,5 trihydroxybenzene சொல்லலாம். just to know the name உங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகும் அட்லீஸ்ட் நம்பரிங்ல உங்களுக்கு யூஸ் ஆகும். சரி phenol எடுத்துட்டீங்கன்னா அதாவது a class of compound in which the OH group is directly linked to the benzene ring. இந்த மாதிரி டைரக்டா OH கனெக்ட் ஆயிருக்கணும். அதுக்கு பேரு benzene nucleus or replaced by the hydroxy group. The simplest member வந்து phenol தான். Okay, and cresols. அது monohydric, trihydric and trihydric இருக்கு. அதுல தான் நம்ம பார்த்தது. இது எல்லாமே monohydric. phenol, cresols, 3 cresols, orthocresol, metacresol, paracresol அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா certain derivatives of phenol NH2 group இருக்கு OH இருக்கு orthoaminophenol அப்படின்னு சொல்லலாம். This is orthohydroxybenzaldehyde, that is salicylic acid. This is 2,4,6-trinitrobenzene. இவங்க பேர் வந்து picric acid and that is parahydroxybenzoic acid. Just various types of phenols உங்களுக்கு யூஸ் ஆகும். அது அதாவது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏன்னா அந்த கமர்ஷியல் இப்ப நம்ம முன்னால போனோம் இல்லையா முந்தின ஸ்லைட்ல வந்து எல்லாமே கமர்ஷியலி இம்பார்ட்டன்ட் என்ன கமர்ஷியலி இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் அதுக்காக தான் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா 2 OH இருக்கு 1,2 1,3 1,4 பிளஸ் toluene ஒரு இது அந்த காம்பவுண்ட் பேர் என்னன்னா இப்ப சப்போஸ் இது இல்லைன்னா இது toluene, இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், ஃபோர்த் ஃபிஃப்த் 3,5-dihydroxytoluene. அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா arsenal அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, and this is catechol, resorcinol and quinol. இது 3 OH, 3 கண்டினியூஸா 1 2 3ல இருந்தா pyrrolidol, 1 2 4ல இருந்தா hydroxyquinol, 1 3 5 இருந்துச்சுன்னா it is fluoroglucinol. phenol உடைய preparation அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது it is the coal tar is the most important source of phenols like phenol, cresol and from which they are obtained industrially. Some of substituted phenols occur in essential oil like eugenol and in clove oil and thymol in mint oil. இது எல்லாமே வந்து certain essential phenols which are occurring in plants. இதுல வந்து இந்த particular question பாத்தீங்கன்னா நீங்க already known question தான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா C6H5Cl NaOH. This is called nucleophilic substitution reaction of chlorobenzene. Gives you இங்க நீங்க பாத்தீங்கன்னா நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சது இது 623 Kelvin 300 atmosphere இருக்கு. இது ஒரு முக்கியமான question, 3 marks question. அதாவது இது இந்த இதுல வந்து என்ன அப்படி சாரி this compound this reaction is called as DOW, Dow's process. 3 marks question கேட்டிருக்காங்க நிறைய தடவை. ப்ளீஸ் அண்டர்லைன். ஒண்ணும் இல்ல இந்த Dow's processல நாங்க வெறும் இந்த மாதிரி வெறும் ஈக்குவேஷன் எழுதிட்டுமா அதுக்கு 3 மார்க் கொடுத்துருவாங்களா நீங்க கேட்கலாம். எழுதுங்க ஈக்குவேஷனை. என்ன எழுதுங்க இங்க குளோரோபென்சீன் எழுதுங்க reactant, the product is phenol ன்னு எழுதுங்க. the condition sodium hydroxide at 623 எல்லா கண்டிஷனும் கரெக்டா இருக்கணும். இங்க வெறும் ஈக்குவேஷன் வித்தவுட் கண்டிஷனா 1 மார்க், நேம் இருக்கு அதுக்கு அடுத்த மார்க், கண்டிஷனுக்கு 3வது மார்க், இவ்வளவு இருந்தா அந்த 3 marks you can score. Dow's process ஒரு 3 marks question. Phenol can be prepared by heating aryl halide with caustic soda at high temperature and pressure. This reaction is an example of aromatic nucleophilic substitution reaction. நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சது. ஏன்னு கேட்டா அந்த CCl bond இருக்கு இல்லையா பென்சீன் ரிங்ல இருக்கிற கார்பனுக்கும் குளோரினுக்கும் இருக்கிற பாண்ட் வந்து வெரி ஸ்ட்ராங், அதை உடைக்க முடியாது.
அதனாலதான் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா கூட 623 இருக்கும், பிரஷர் பாத்தீங்கன்னா கூட 300 atmosphere இருக்கும். This reaction is used for the large scale preparation and known as Dow's process. இதெல்லாம் நீங்க எழுத வேண்டாம். என்ன, what is Dow's process? When chlorobenzene is treated with sodium hydroxide, we get phenol. எழுதிருங்க வார்த்தையில ஒரே ஒரு லைன். Phenol is also manufactured by heating chlorobenzene with steam in the presence of silica. Second reaction. First reaction Dow's processல ஒரே ஒரு நிமிஷம் முந்தின ஸ்லைடுக்கு போகும். அதுக்கு முந்தினது இதுக்கு ஈக்குவேஷன் வரலன்னு நினைக்கிறேன் இல்லப்பா. ஓகே, அடுத்தது. ஓகே, இதுல பாருங்க இந்த இடத்துல வந்து ஈக்குவேஷன் மிஸ்ஸிங். இப்ப நான் எழுதுனேன் பாத்தீங்களா, அதுல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 623 Kelvin and 300 atmosphere. இந்த பக்கம் குளோரோபென்சின், அந்த பக்கம் ஃபீனால் போட்டுட்டீங்கன்னா ஈஸியா டவுஸ் ப்ராசஸ்க்கு 3 மார்க்ஸ் வந்துடும். அதே மாதிரி இன்னொரு மெத்தட் என்னன்னா, இதே குளோரோபென்சின் எடுத்துக்கலாம், Cl நம்ம என்னவா மாத்த போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we are going to convert the Cl into OH. என்ன போடலாம்? just water in the presence of silica. This is also, phenol is also manufactured by heating chlorobenzene with steam in the presence of silica as catalyst. இந்த இடத்துல சிலிக்காவுடைய ரோல் என்னன்னா catalyst. இது செகண்ட் மெத்தட் ஆஃப் preparation of phenol. அதாவது benzene sulfonic acid அல்லது phenyl sulfonic acid with sodium hydroxide, sodium salt of the sulfonate வரும், which on hydrolysis gives you sodium phenolate using sodium hydroxide. Then with hydrolysis we get AROH. இந்த எல்லா இடத்துலயும் AR க்கு பதிலா C6H5 னு போட்டீங்கன்னா phenol preparation ஆயிரும். This is the second method. இது வந்து diazonium chloride. இதே ரியாக்ஷனை திருப்பி நம்ம இந்த கடைசி லெசன் இருக்க ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட் அதுல படிப்போம். This is called benzene diazonium chloride when hydrolysis, simple hydrolysis. இப்ப நீங்க பாருங்க, இதே இடத்துல இங்க OH, இங்க H, இது breaks and we get phenol plus nitrogen plus HCl. This method is useful for the preparation of phenol which cannot be prepared by other methods. அடுத்தது, this compound is called sodium salicylate. Salicylic acid என்ற ஒரு காம்பவுண்ட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஃபர்ஸ்ட் லெசன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல பார்த்திருக்கீங்க. that is called the intramolecular hydrogen bondingல அந்த sodium salicylate தான். அதுல இந்த இது போயிருச்சுன்னா we get phenol. So removal of CO2 யாரை போட்டு ரிமூவ் பண்ண முடியும்? சோடா லைம். சோடா லைம்ங்கிறது NaOH plus calcium oxide. இதுக்கு பேரு. This is another method. So totally நமக்கு 5 methods இருக்கு preparation of phenol. அதுல ரொம்ப முக்கியமான 3 marks question என்னடான்னு கேட்டீங்கன்னா நம்ம Dow's process. அடுத்தது இப்ப ஒண்ணு பார்க்க போறோம். இது வந்து முக்கியமான கொஸ்டின். இது எதுக்காக சொல்றேன்னா, இது ஒரு ப்ராப்ளமா நமக்கு கேட்கலாம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு 5 மார்க்ஸ் 70th ப்ராப்ளம் கேட்கிறோம்ல, அந்த 70th ப்ராப்ளம்ல பாருங்க, இத வந்து ஏன்னு சொல்லலாம் அல்லது இது பென்சீன் கொடுத்துருவாங்க. Benzene is treated with compound B and in the presence of aluminum chloride gives you compound, இத B ன்னு சொல்லலாம். சப்போஸ் இது ஏவா இருந்துச்சுன்னா, ஏன்னா இத பென்சீன் கொடுத்துட்டாங்க, அப்ப இது ஏவாயிரும். இது nothing but propylene and gives you cumene. இந்த cumene உடைய ப்ராப்பர்ட்டி என்ன? இது B ஆயிரும். இந்த cumene வந்து ஈஸியா என்ன ஆயிரும்? இப்ப cumene எப்படி போடலாம் தெரியுமா? இப்படி போடுங்க, benzene ring CH CH3 CH3 இப்படி கூட போடலாம். இந்த CH3 ஆர்டினரி ஆக்சிஜன்ல, அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன்ல இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வந்துரும். ஒண்ணு இல்ல, இந்த C க்கும் H க்கும் நடுவுல 2 O வந்துரும். இட்ஸ் கால்ட் cumene peroxide. இத வந்து காம்பவுண்ட் C ன்னு சொல்லலாம். இந்த cumene peroxide undergoes a rearrangement and gives you this one. This is called phenol plus CH3 COCH3 which is called acetone. So இது A, இது B, இது C, அது D. D is phenol. இது ஈஸி, ரொம்ப சிம்பிள் ரியாக்ஷன். என்ன இந்த கண்டிஷன் கொடுத்துருவாங்க, அலுமினியம் சல்பேட், அலுமினியம் குளோரைடு, anhydrous அலுமினியம் குளோரைடுன்ற கண்டிஷன் கொடுத்துருவாங்க. அப்போ we get B. B is nothing but cumene. அந்த cumene எடுத்துட்டீங்கன்னா which reacts with oxygen to give you cumene peroxide அல்லது cumene hydroperoxide ன்னு சொல்லலாம். இந்த காம்பவுண்ட் தான். and this compound என்னன்னு C ன்னு கொடுத்துடலாம். இது வந்து B ன்னு சொன்னோம், propylene A ன்னு சொன்னோம், cumene வந்து B ன்னு சொல்லிருக்கிறோம், cumene hydroperoxide C ன்னு சொல்லிருக்கிறோம். This is cleaved to phenol and acetone by aqueous hydrochloric acid.
திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்டெப். இந்த கண்டிஷன் எல்லாம் கொடுத்துருவாங்க, இதை எழுதணும், நீங்க அதை எழுதணும். இது வந்து ஒரு 5 மார்க்ஸ் கொஸ்டினா 70th ஏல கேட்டிருக்காங்க. phenol to preparation of phenol from benzene by cumene method. Industrially phenol is prepared from cumene அப்படிங்கிறது இது வந்து ஈஸியா கேட்கலாம். phenol பொறுத்த வரைக்கும் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் சொன்னா phenolக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கு. என்ன அதுல வந்து phenol வந்து ஸ்மால் குவான்டிட்டி, அதாவது 0.1% or 0.2% இருந்துச்சுன்னா it is used as an antiseptic and disinfectant. அதே ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் phenol கையில பட்ட உடனே காசஸ் blisters, அதாவது கொப்பளம் கொப்பளமா வந்துரும், ரொம்ப கொரோசிவ், ஈஸியா நம்ம ஸ்கின்னோட ரியாக்ட் பண்ணிரும். அதனால it's not an easy substance to handle, you have to handle it with care. அதனால when you see the properties, physical properties பாத்தீங்கன்னா phenol is a colorless liquid. சாதாரணமா கலர்லெஸ்ஸா கிளியரா தண்ணி பாட்டில் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஆனா திறந்து வச்சிருந்தீங்கன்னா பாட்டில ஆக்சிடைஸ் ஆயிரும், அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன்ல ஒரு மாதிரி பிங்க் கலர்ல மாறிடும். அந்த மாதிரி பிங்க் கலர், this exposes to air and light due to oxidation, so the color changes to pink or red. அடுத்தது lower phenols have a characteristic carbolic acid. கார்பாலிக் ஆசிட்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கார்பாலிக் சோப்ல கூட ஒரு சோப் இருக்கு, கார்பாலிக் சோப், which is used as in medicine. அதாவது இந்த ஸ்கின் அண்ட் இது இருக்கணும், அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து கார்பாலிக் ஆசிட் சோப் will be used. இப்போ டெட்டால் எல்லாரும் நம்ம யூஸ் பண்றோம், ஏன்னா it is having its own property. அந்த மாதிரி கார்பாலிக் soap is also an important soap which can be used for people who are having skin problem because of the antiseptic property of phenol. அடுத்தது they are insoluble in water. ஏன் insoluble in water? இதுக்கு ஒரு ரீசன் நீங்க சொல்லலாம். என்ன சொல்லலாமா? phenol is insoluble in water. என்ன காரணம் சொல்லலாம்? solubilityக்கு என்ன காரணம் சொன்னீங்கன்னா இது insoluble-க்கு என்ன காரணம்ன்றதை கண்டுபிடிச்சிடலாம். தண்ணியில கரைவதற்கு காரணம் என்ன சொல்லுங்க, ஏதாவது தப்பா இருந்தா கூட பரவாயில்ல, சொல்லுப்பா. திறக்க மாட்டேன். என்ன காரணம்? ரீசன், டெல் மீ. தெரியல, அவன்கிட்ட கூட சொல்ல சொல்லு, சொல்லுப்பா. சாதாரணமா எந்த எஸ் tell me, you know the answer. சரி, இப்ப பாருங்க, இதுல பாருங்க solubilityக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா formation of hydrogen bonding. சோ அது எத்தனால்ல இருந்துச்சு, அதனால soluble in water. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த பென்சீன் ரிங் வந்து ஹைட்ரோபோபிக். போபிக்னாலே உங்களுக்கு அவர்ஷன் தெரியும், இது ஹைட்ரோபோபிக் அவர்ஷன் over water, and that is why this is insoluble in water. They are insoluble, sparingly soluble in water, but dissolves readily in alcohol and ether. Relatively high boiling point and solubility in alcohol can be explained by intermolecular hydrogen bonding. Insolubility in water is explained by the presence of hydrophobic. Benzene ring வந்து hydrophobic. அதனால தண்ணி மேல அது தண்ணில அது கரையாது. அதான் reason for insolubility. அடுத்து general properties, chemical properties வரும்போது phenol exhibit reactions. அந்த OH bond இருக்கு இல்லையா, அந்த C6H5OHங்கிறது, இந்த பாண்ட் அவ்வளவு ஈஸியா உடைக்க முடியாது. அதனால ரியாக்ஷன்ஸ் ரெண்டு விதமா கிளாசிஃபை பண்ணலாம். இந்த OH குரூப்புக்கான ரிமூவ் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு குரூப்பை சேர்க்கிறது, அது சப்ஸ்டிடியூஷன். இன்னொரு குரூப்ல இதை எச்ச மாத்திரம் ரிமூவ் பண்ணிட்டு யூ கேன் கம் அக்ராஸ் அ ரியாக்ஷன். அதனால the phenols exhibit reactions of both hydroxyl group and aromatic ring. They differ from alcohols in having weakly, underline பண்ணிக்கோங்க இத, having weakly acid character and not undergoing elimination and substitution reaction. Okay. Reactions of hydroxyl group ன்னு வரும்போது, in some reactions phenol resemble alcohols, in many others they differ from alcohols. அடுத்தது இப்போ இது ஒரு முக்கியமான क्वेश्चन பா, நீங்க இந்த பாயிண்ட் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ண வேண்டியது. ரியாக்ஷன்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் ஃப்ரம் ஆல்கஹால்ஸ். இப்போ இது ஒரு 3 மார்க்ஸ் क्वेश्चनல ஒரு வருஷம் கேட்டிருந்தாங்க.
என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ they form water soluble colored complexes with neutral ferric chloride. சோ அத ferric chloride எடுத்துக்கணும். அதுல sodium hydroxide drop போட்டீங்கன்னா precipitate வரும், brown precipitate. அதுல immediately 1 or 2 drops of HCl போட்டீங்கன்னா அந்த precipitate full கரைஞ்சிரும். சோ அந்த ferric chloride பேரு neutral ferric chloride. அந்த neutral ferric chloride phenolல போட்டா we get various colors. இப்போ நம்ம என்னென்ன phenols பார்த்தோம், phenol பார்த்தோம், cresol பார்த்தோம், catechol அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரை கொடுக்கும். அதுதான் the color of the complex vary from violet, red, blue, green. இத சொல்லிருக்கேன். அடுத்து since different phenols give different colors. இப்போ வெறும் phenol அந்த வெறும் phenol எதை சொல்றோம் தெரியுமா? இந்த benzene ring இருக்கு, அதுல ஒரு OH இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு வெறும் phenol. In the compound gives violet coloration. Please underline, this is a test for phenol. Violet coloration with neutral ferric chloride. Phenol itself gives violet color. This is a characteristic test for phenol. ஏன்னா test for phenol 3 கேட்கலாம் நமக்கு. அப்ப இது ஒரு டெஸ்ட், நியூட்ரல் ஃபெர்ரிக் குளோரைடோட வயலட் கலரேஷன் அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட். ஏன்னா இன்னொரு டெஸ்ட் வருது, புரோமின் வாட்டர்ல ஒரு டெஸ்ட் வரும். அதையும் எழுதுனீங்கன்னா 3 மார்க்ஸ்க்கு ஈஸியா நீங்க 3 மார்க்ஸ் வாங்கிடலாம். அசிடிக் கேரக்டர் இதை பேஸ் பண்ணி தான் ஒரு கொஸ்டின் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. என்னன்னா phenols are weakly acidic. They are stronger acid than alcohol விட stronger acid, but weaker than mineral acid. என்ன mineral acid? HCl, nitric acid, sulfuric acid மாதிரி acidic property இருக்குமானா இருக்காது. அதே மாதிரி carboxylic acids மாதிரி இருக்குமானா இருக்காது. And even carbonic acid, sodium carbonate தண்ணியில கரைச்சோம்னா H2CO3 வரும், அந்த ப்ராப்பர்ட்டி கூட இருக்காது, அதை விட slightly weaker. Hence phenol, அதாவது sodium carbonic acid விட வீக்கரா இருக்கு. carboxylic acid, mineral acid, carbonic acids எல்லாத்த விட வீக்கரா இருக்கிறதுனால phenol dissolves in sodium hydroxide but not in sodium carbonate. Question இதுதான். Hence phenols dissolve in sodium hydroxide, a strong base, but not in sodium bicarbonate. Why? It's 3 marks question. This property is used in the separation of phenols from carboxylic acid. இதுக்கு நீங்க எழுத வேண்டிய ஆன்சர் இந்த 2 லைன் தான். இது கொஸ்டின் என்ன? phenols dissolve in sodium hydroxide but not in sodium bicarbonate. நான் எதுக்காக இது சொல்றேன்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல எல்லாம் ஈக்குவேஷனே இல்லாம நீங்க 3 மார்க்ஸ் வாங்கலாம் by writing a single sentence. So phenols dissolve in sodium hydroxide but not in sodium bicarbonate. Because phenols are weakly acidic. First line. Second line, these are stronger acids than alcohols but weaker than mineral acid, carboxylic acid and even carbonic acid. That is why it is not soluble in not in sodium bicarbonate but soluble in sodium hydroxide. Okay, இந்த 2 லைனுக்கு 3 marks. காரணம் phenols dissolve in sodium hydroxide but not in sodium bicarbonate. இப்போ இந்த ரியாக்ஷன் பாருங்க, when it reacts with NaOH we get sodium phenolate. இந்த H is substituted by Na. அடுத்த ரியாக்ஷன்ல when it அதாவது sodium phenoxide வரும், அதுக்கு பதிலா பேலன்ஸ் பண்றதுக்காக இவங்க என்ன கொடுத்திருக்காங்க, sodium hydroxide போட்டீங்கன்னா sodium ரெண்டுத்துலயுமே sodium phenoxide வரும். sodium hydroxide இருந்தா water is the other product. sodium metal ஓட you get hydrogen. ஏன்னா அதுல ஆக்சிஜன் இல்லன்றதுனால. Acidic nature of phenols அப்படின்னு சொல்லும்போது factor that enhance the stability of the anion of the acid that increases the easy, அதாவது எந்த ஒரு காம்பவுண்டும் when it releases the proton H plus ஈஸியா கொடுத்தா அது acid. அது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அந்த மாதிரி phenol releases a proton. And thus in the case of phenol, the phenolate ion is more stabilized by resonance. அது என்ன resonance stabilization அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ benzene ring இருக்கும், the position of the electron மாத்திரம் வேரி ஆகும் பொழுது various structures வரும். They are called as resonance structures. இப்ப பாருங்க, இப்ப benzene ring இருக்கு, இதுதான் OH போன அப்புறம் O மைனஸ் வரும், இதுக்கு பேரு தான் phenolate ion. இந்த எலக்ட்ரான் இங்க வந்துரும், இந்த எலக்ட்ரான் இங்க வந்துரும். அப்ப what we get, இதுக்கு இந்த மாதிரி போடணும், இந்த மாதிரி டபுள் ஹெட்டட் ஏரோ போட்டா அதுக்கு பேரு ரெசனன்ஸ் பேரு. ஓகே, அப்போ we get a structure like this, O plus.
இந்த இடத்துல மைனஸ். ஆர் ஓ இந்த இடத்துல சார்ஜ் வராது. இங்க வந்து சாரி இதாவது இந்த இடத்துல இந்த எலக்ட்ரான் இங்க வரதுனால இங்க டபுள் பாண்ட் வந்துருச்சு. இப்ப இந்த எலக்ட்ரான் வந்து இங்க வந்துருச்சு. அப்போ என்ன பேலன்ஸ் என்ன இருக்குன்னா இங்க இது இருக்கும். அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான் இங்க வந்துரும், அதனால இங்க டபுள் பாண்ட் வந்துரும். இந்த எலக்ட்ரான் இங்க போயிடும், இந்த சார்ஜ் இங்க போயிடும் அடுத்த ஸ்ட்ரக்சர்ல. அப்போ வாட் வி கெட் இஸ் இங்க டபுள் பாண்ட், இங்க டபுள் பாண்ட், இங்க ஓ, இங்க மைனஸ் சார்ஜ். அடுத்ததுல என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான் இங்க டபுள் பாண்டா மாறிடும் and this will go here and so the next structure is last structure we have this. இங்க மைனஸ் சார்ஜ் இருக்கும், இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்கும், இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்கும், இங்க this. So இந்த phenolate ion இது ஒரு ஸ்ட்ரக்சர், இது செகண்ட் ஸ்ட்ரக்சர், இது தேர்ட் ஸ்ட்ரக்சர், இது ஃபோர்த் ஸ்ட்ரக்சர். So ஒரே இதுக்கு என்ன டிஃபரன்ஸ், position of electron. Now the negative charge is on this oxygen. The negative pair of electron here on the ortho position, the pair of electron in the para position, அடுத்த pair of electron in the ortho position. ஆக மொத்தம் எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிட்டே இருக்குது. இப்போ they differ only in the position of electron. They are called as resonance structures. இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு கான்பிடென்ட்டா அந்த வீட்டுக்கு நான் போறேன்னு நீங்க சொல்லுவீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த வீட்டுல போனா உங்களுக்கு ஃப்ரீடம் அதிகமா இருக்கு, அந்த வீட்டுக்கு நீங்க போவீங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா the electron can run from one place to another place. So the compound is stabilized. This ion is more stabilized by resonance because ஒரு ஸ்ட்ரக்சருக்கும் அடுத்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன டிஃபரன்ஸ்னா they differ only in the position of electron. அதனால they are called resonance. இந்த மாதிரி resonance stabilizationனால phenol is more acidic. இதனால லாபம் என்னன்னா it is more acidic. அதான் reason. Phenolate ion is the structures, various structures. Phenol ல ஒரு H2O போட்டீங்கன்னா we get phenolate ion. We have 4 types of electron. They differ only in the position of electron. These are the resonance structures. 4 structure இருக்கு. அதனால this is more acidic. Acidic property காரணமே அதுதான். அடுத்தது பாருங்க, in the case of alcohols there is no stability. இந்த மாதிரி alcoholsல இருக்கான்னு கேட்டீங்கன்னா you don't have any such thing in the case of alcohol. Minus I group and minus M groups in benzene ring enhances its. இப்ப இதே இடத்துல இப்ப acid strength increase பண்ணலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா சில குரூப்ஸ் என்னன்னா removes electron towards them. ரெண்டு டைப் ஆஃப் குரூப் இருக்கு. எலக்ட்ரானை கொடுக்கறவங்க பிளஸ் I குரூப், எலக்ட்ரானை தாம்பக்கம் பிடிச்சு இழுக்கிறவங்க மைனஸ் I குரூப் அல்லது மைனஸ் M குரூப்னுவாங்க. இப்ப இந்த நைட்ரோ குரூப் தாம்பக்கம் எலக்ட்ரானை பிடிச்சு இழுக்கிறது, குளோரோ குரூப் தாம்பக்கம் எலக்ட்ரானை பிடிச்சு இழுக்கிறது. அதே மாதிரி CHO தாம்பக்கம் எலக்ட்ரானை பிடிச்சு இழுக்கிறவங்க. ஆனா CH3 is a donor of electron. அதனாலதான் அது லீஸ்ட்ல இருக்கு. whereas nitro group இந்த maximumல இருக்கு. இது just the acid strength decreases. This is greater. Metanitro phenol is greater than metachlorophenol, which is greater than metahydroxybenzaldehyde, which is greater than metacresol. இது position of the group substituent which increases the acid strength. இதெல்லாம் 1 மார்க்குக்கு யூஸ் ஆகும். This is called paranitrophenol. This is definitely more acidic than phenol. இப்போ நம்ம இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ல நீங்க பார்த்திருப்பீங்க, ஆர்த்தோ அண்ட் பாரா பொசிஷன்ல எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால this undergoes electrophilic substitution in ஆர்த்தோ பாரா பொசிஷன். இதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் பாராநைட்ரோஃபீனால் தான் கொடுத்திருக்காங்க. அதுல வேற ஒரு 4 ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். அது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும் உங்களுக்கு. முன்னால ரெண்டும் இந்த ரெண்டும். ஏன்னா phenolate ion has positive charge on oxygen and hence is more stabilized by resonance. 4 ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால more stable. சரி, இந்த ரெசனன்ஸ்னால என்ன லாபம், என்ன கான்சிக்வென்ஸ் ஆஃப் ரெசனன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னென்ன காரணம் சொல்லலாம்னா the phenol is stronger acid than alcohol. 1. The electron density is increased in the benzene ring and hence the benzene ring is activated towards electrophilic substitution. அதுவும் எந்த பொசிஷன்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்த்தோ அண்ட் பாரா பொசிஷன். Ortho and para positions are more electron dense and the electrophilic substitution takes place at ortho and para. அது இல்லாம நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த benzene ring இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு. இந்த டபுள் பாண்ட் வந்தாலே this bond is stronger.
அதனாலதான் oxygen is strongly bounded to the nucleus and hence it is not easily removed. In certain cases the O is not easily removed. Electrophilic substitution reactions la the O அப்படியே attach ஆயிருக்கும். ஓகேவா? And then now let us pass on to the reactions of இது இன்னொரு variety. The acid strength of phenol depends on the nature of the substituent present in the benzene ring. ஏற்கனவே சொல்லியிருக்கிற nitro group a very strong electron puller. இது it is some minus I group, cyano group, aldehydic group. அதனால இந்த ஆர்டர்ல it is more acidic. அதை விட இது குறைவா இருக்கும், இதை விட இது குறைவா இருக்கும், இதை விட இது குறைவா இருக்கும். கடைசியில உங்களுக்கு கிரெசால்ஸ் வரும். அது ஆர்த்தோ பொசிஷன்ல இருந்தாலும் சரி, மெட்டா பொசிஷன்ல இருந்தாலும் சரி, அண்ட் பேரா பொசிஷன்ல இருந்தாலும் சரி. இப்ப பாருங்க, இது ஒரு ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ப்ராப்ளத்துல ஃபீனாலுடைய ரோல் என்னன்னா வித் ரியாக்ட்ஸ் வித் ஜிங்க். இந்த ஜிங்க் என்ன பண்ணும்னா இங்க இருந்து இந்த ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிடும். If oxygen is removed, this compound is C6H6, which is benzene. The compound A reacts with zinc to give you benzene. Na appo என்னவா இருக்கலாம் அந்த காம்பவுண்ட் na phenol ஆக இருக்கலாம். This reaction is useful in the identification of aromatic ring present in natural product. அடுத்தது the hydrogen of the OH group of phenol can be replaced by acyl group. இப்போ அசிட்டிக் ஆசிடோட பாத்தீங்கன்னா இந்த H க்கு போயிட்டு அசிட்டைல் குரூப் வரும். This is called phenyl acetate. ஓகே, அதே மாதிரி அசிட்டிக் ஆசிட் தான் யூஸ் பண்ணணும்னு இல்ல. அசிட்டைல் குளோரைடு யூஸ் பண்ணலாம், அசிட்டிக் ஆன்ஹைட்ரைடு யூஸ் பண்ணலாம். அசிட்டைல் குளோரைடு போட்டாலும் இந்த HO Cl போயிடும், இந்த HO அசிட்டிக் ஆசிட் போயிடும். பேலன்ஸ் இஸ் phenyl acetate. இது ஜஸ்ட் அசிட்டிலேஷன். இப்போ இங்க பாருங்க, ப்ளீஸ் அண்டர்லைன் இந்த இடம், தட் இஸ் 162 டாப் எடுத்துக்கோங்க. அது ஒரு 3 marks question, very frequently asked question. Schotten-Baumann reaction. ரெண்டே லைன் நீங்க எழுதுனா போதும். This is phenol, this is benzoyl chloride. Phenol C6H5OH, benzoyl chloride C6H5COCl. ஏன்னா இந்த H இந்த Cl போயிரும். அப்ப what we have is C6H5O, CO C6H5. This is called phenyl benzoate plus HCl. இதுல இது வரைக்கும் எழுதுனா போதும். இதுல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் எழுதுனா போதும். உங்களுக்கு 3 marks. நிறைய தடவை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. The reaction of phenol with benzoyl chloride. நல்ல கவனிச்சுக்கோ. benzoyl chloride, BENZOYL. benzoyl chloride is in the presence of sodium hydroxide to form benzoate is known as Schotten-Baumann reaction. இங்க ஆரம்பிச்சு இந்த எண்ட் வரைக்கும் அந்த ஈக்குவேஷன் வரைக்கும் எழுதினா போதும். அடுத்தது ஈத்தரிஃபிகேஷன் ரியாக்ஷன் ஒரு 3 marksல கேட்கலாம். ஏன்னா வில்லியம்சன் சிந்தசிஸ்னு ஒரு ரியாக்ஷன். அது என்ன வில்லியம்சன் சிந்தசிஸ்னா ஒரு நேம் ரியாக்ஷன். C6H5ONA, it is called sodium phenolate. இதுவும் ஒரு நேம் ரியாக்ஷன். When it reacts with CH3I, இந்த ஐயும் இந்த NAவும் போயிரும். அப்ப we get C6H5OCH3 and the product is anisole. This alkylation of phenol is nucleophilic substitution reaction. This reaction is known as Williamson synthesis. Sodium, அதாவது sodium alkoxide with methyl iodide போடலாம். அது அல்லது ARO plus RX gives you AROR. நான் C6H5 னு அவங்க கொடுத்தத அவங்க AR னு கொடுத்திருக்காங்க. நான் CH3 னு கொடுத்தத அவங்க R னு கொடுத்திருக்காங்க. வில்லியம்சன் சிந்தசிஸ்க்கு. இது என்ன மெத்தட்னு கேட்டீங்கன்னா, இது திருப்பி உங்களுக்கு எங்க லெசன்ல வரும்னா நெக்ஸ்ட் லெசன் ஈத்தர் லெசன்ல. இப்ப நான் சொன்ன ஒரு 3 ரியாக்ஷன் அனிசோல் பிரிப்பரேஷன் 3 இருக்கு. அந்த 3ம் phenol லெசன்லயும் வரும், ஈத்தர் லெசன்லயும் வரும். சோ இங்க படிச்சீங்கன்னா அங்க உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒண்ணும் இல்ல, phenol take and treat it with dimethyl sulfate, we get anisole plus methyl hydrogen sulfate. So இங்க இது பதிலா if you take ethyl bromide you get phenetol அல்லது ethoxybenzene. Preparation of aromatic ether. Reaction with phosphorus halide. எப்பயுமே phosphorus chloride PCl5 ஆ இருக்கலாம் அல்லது PCl3 ஆ இருக்கலாம் அல்லது SOCl2 ஆ இருக்கலாம். PCl5 gives you the chlorobenzene. OH எங்க இருந்தாலும் ரீப்ளேஸ் பண்ணிரும் PCl5. இங்க பாருங்க, PCl5 ல இது Cl ஆயிரும். So they get chlorobenzene plus POCl3 plus HCl.
The yield of chlorobenzene is very small and the main product is triphenyl phosphate. Compare this. அதாவது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன வரும்னா இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இது மறுபடியும் அனிசோல் பிரிப்பரேஷன். இந்த क्वेश्चन இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், வில்லியம்சன் சிந்தசிஸ் ஒன்னு அனிசோல் ப்ரிப்பேர் பண்றது, டைமெத்தில் சல்பேட்டோட அனிசோல் ப்ரிப்பேர் பண்றது. அடுத்தது இது ஒரு முக்கியமான क्वेश्चन என்ன, how to prepare anisole from phenol. When phenol is treated with diazomethane CH2N2, we get C6H5OCH3. This is anisole. இப்போ இந்த லெசன்ல மாத்திரம் 3 டைப் ஆஃப் அனிசோல் பிரிப்பரேஷன், இது 3 மாத்திரம் நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஒரு 5 மார்க்ஸ் क्वेश्चन உங்களுக்கு ஈத்தர்ஸ்ல வரும். செக்ஷன் C ல, ஏன்னா ஈத்தர்ல வந்து 5 மார்க்ஸ் क्वेश्चन செக்ஷன் C ல வரும். அதுல இந்த क्वेश्चन கேட்கப்படலாம், பிரிப்பரேஷன் ஆஃப் அனிசோல். சோ இந்த லெசன்ல படிச்சா இதை இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம், அங்கேயும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது வந்து இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளத்துக்கு யூஸ் ஆகும். ஏன்னா phenol reacts with ammonia to give you aniline and in the presence of zinc chloride at 473. இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு ப்ராப்ளத்துல கொடுத்துருவாங்க, 473 கொடுத்துருவாங்க, anhydrous zinc chloride கொடுத்துருவாங்க. You must know the reactant and the product. அதாவது இந்த OH க்கு பதிலா NH2 வந்தா it is called aniline. And then the reactions characteristic of the benzene ring. இப்ப இது வரைக்கும் பார்த்தது எல்லா இடத்துலயும் இந்த OH குரூப்பை கரெக்டமா இன்னொரு புதுசா ஒரு குரூப்பை சேர்த்தமா. ஆனா இனிப்படி வரப்போற ரியாக்ஷன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, these are the reactions in which the OH அப்படியே இருக்கும். The reactions will take place in the benzene ring. அதனாலதான் benzene, especially with respect to electrophilic substitution reaction, it is ortho and para directing group. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், density in the ortho and para position is more. அதனால but due to the greater reactivity, phenols undergo polysubstitution and polysubstitution நிறைய பொசிஷன்ல போய் groups connect ஆகும். For example, bromine water போடுங்களேன், அப்ப பாத்தீங்கன்னா 3 இடத்துல OH group connect ஆகும். அது test for phenol. Hence only under milder conditions monosubstitution is expected. But especially halogens directly react with phenol, substituting the hydrogen at ortho and para position. When phenol is treated with bromine water, இது ஒரு முக்கியமானது. இது வந்து test for phenol. ஏற்கனவே ஒரு டெஸ்ட் படிச்சோமா, ஞாபகம் இருக்கா? நியூட்ரல் ஃபெர்ரிக் குளோரைடு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆரம்பத்துல பார்த்தோம். நியூட்ரல் ஃபெர்ரிக் குளோரைடோட வயலட் கலரேஷன். அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னன்னா, it is treated with bromine water, the color of the bromine disappears with the formation of white precipitate. அதாவது இப்ப நீங்க வேணும்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, this is the phenol. இதுல bromine water போடும்பொழுது இங்க ஒரு Br வரும், இங்க ஒரு Br வரும், இங்க ஒரு Br வரும். it is called 2,4,6 tribromophenol. it is a white precipitate. test for phenol. இது வந்து நீங்க ஈக்குவேஷன் எழுதலன்னா கூட வார்த்தையில எழுதுனீங்கன்னா டெஸ்ட் ஃபார் phenolக்கு உங்களுக்கு 3 மார்க்ஸ் கிடைக்கும். when phenol is treated with bromine water and the color of the bromine disappears with the formation of white precipitate due to the formation of 2,4,6 tribromophenol, test for phenol. Any doubt இருக்கா? இதுவும் அதுவும் எழுதுனீங்கன்னா 3 மார்க்ஸ் ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ணலாம். This is the compound bromine water ஓட test for phenol. ஓகே, அடுத்தது பாருங்க, இந்த bromine வாட்டருக்கு பதிலா CCl4 கார்பன் டெட்ராக்ளோரைடு. இப்போ கார்பன் டெட்ராக்ளோரைடுடைய ரோல் என்னன்னா, எல்லா புரோமினையும் கனெக்ட் பண்ணாத ஒரே ஒரு புரோமின் தான் கனெக்ட் ஆகும். இது திருப்பி இதே क्वेश्चन இதே ஈக்குவேஷன் உங்களுக்கு எங்க வரும்னா, கெமிக்கல் கைனடிக்ஸ் ஒரு லெசன் இருக்கு, அந்த லெசன்ல parallel reaction ஒன்னு இருக்கு, இதே ரியாக்ஷன் வரும். bromine in the presence of carbon tetrachloride we get 2 types of products. This is called orthobromophenol, this is called parabromophenol. So carbon tetrachloride முன்னிலையில், in the presence of carbon tetrachloride only one bromine is substituted. அதே மாதிரி when monobromo derivatives can be prepared at lower temperature and in the presence of non-polar solvents like CCl4 or CS2 carbon disulfide. அதே மாதிரி இது ஒரு முக்கியமான காம்பவுண்ட், இதுக்கு பேரு picric acid. nitration of phenol, we get a precipitate, நல்ல அழகா yellow precipitate வரும். நம்ம லேப்லயே இதை ஈஸியா நம்ம பண்ண முடியும். phenol எடுத்துக்கலாம், concentrated sulfuric acid and nitric acid. ஆனா டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம்.
298 Kelvin. கிட்டத்தட்ட 23 to 25 degreesல நம்ம வச்சிருந்தோம்னா 25 degreesல we get 246 trinitrophenol. அதுக்கு பேரு பிக்ரிக் ஆசிட். அது வந்து மஞ்சள் கலர் சாலிடா இருக்கும். அதனால டை இண்டஸ்ட்ரியிலயும் அதை யூஸ் பண்ணுவாங்க. 3 நைட்ரோ குரூப் இருக்கிறதுனால this can be used in explosive. இன்னொரு காம்பவுண்ட் அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, trinitro-glycerin ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்னு பார்த்தோம். அதே மாதிரி trinitrophenol is also a dangerous compound. எக்ஸ்ப்ளோசிவ் கேரக்டரும் இருக்கும். Because of the yellow color, it can be used as a dye. அடுத்தது suppose வெறும் nitric acid, dilute nitric acid. Concentrated nitric acid and sulfuric acid இருந்தா we get trinitrophenol. Dilute nitric acid இருந்தா ஒரே ஒரு NO2. ரெண்டு type of reactions. One is the orthonitrophenol. The other one is the paranitrophenol. அடுத்தது concentrated sulfuric acid. We get sulfonic acid, phenol sulfonic acid. அது ரெண்டு பொசிஷன்ல. இங்க வந்தா இது ஆர்த்தோ, இங்க வந்தா இது பாரா பொசிஷன். அதனால ரெண்டுமே கமர்ஷியலி இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் இன் ட்ரக் இண்டஸ்ட்ரி. அடுத்தது நைட்ரஸ் ஆசிட். when it is treated with nitrous acid at 200 Kelvin, ரொம்ப லோ டெம்பரேச்சர்ல, ஏன்னா we get para nitrosophenol. NO குரூப் கனெக்ட் ஆயிருச்சுன்னா it is called nitroso. இதே NO2 இருந்தா நைட்ரோங்கிற வார்த்தை. And this reaction also is an electrophilic substitution reaction. இப்ப பாருங்க, இது ஒரு 3 marks questionல கேட்கலாம். இனி நமக்கு வரப்போறதெல்லாம் இதுக்கு மேல வரப்போற ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேம் ரியாக்ஷன்ஸ். ஏன்னா அட்லீஸ்ட் நேம் ஆஃப் த ரியாக்டர், நேம் ஆஃப் த ப்ராடக்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. யூ கேன் ஸ்கோர் சம்திங். இந்த கப்ளிங் ரியாக்ஷன் பேரு. வாட் இஸ் மென்ட் பை a coupling உங்களுக்கு தெரியும். ரெண்டு பைப்பை கொண்டாந்து கனெக்ட் பண்ணும்போது நடுவுல ஒரு கப்ளிங் போடுவாங்க. ரெண்டு பைப்பு கனெக்ட் பண்ணும்போது கப்ளிங் போடுவாங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ்பெஷலி இன் பிளம்பிங் இண்டஸ்ட்ரியில. அதே மாதிரி ரெண்டு பென்சீன் ரிங்க கனெக்ட் பண்ண போறாங்க. எதை வச்சு கனெக்ட் பண்ண போறோம்னா நைட்ரஜனை வச்சு கனெக்ட் பண்ண போறோம். இந்த காம்பவுண்டுக்கு பேரு பென்சீன் டயசோனியம் குளோரைட். when that is treated with phenol, இங்க para பொசிஷன்ல இருக்கிற Hம் இந்த Clம் போயிரும். and we get para hydroxyazobenzene. so இது ஒரு பென்சீன் ரிங், அது ஒரு பென்சீன் ரிங், ரெண்டுத்தையும் நைட்ரஜன் கனெக்ட் பண்ண போகுது. அதனால this is called coupling reaction. இது என்ன கலர்ல இருக்கும்னா நல்ல பியூட்டிஃபுல் ரெட் ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அதனால it can be used as a dye. dye இண்டஸ்ட்ரியில ஒரு முக்கியமான காம்பவுண்ட். it is a red orange dye. this is also called dye test, which is characteristic of phenol. இதுவும் phenol-ஐ கண்டுபிடிப்பதற்கான ஒரு சோதனை. this test is useful for identifying phenol. this is called coupling reaction. அடுத்தது ஒரு முக்கியமான क्वेश्चन, நிறைய தடவை கேட்கப்பட்ட क्वेश्चन, which is called Goltz reaction. திருப்பி நம்மட்ட வரும். எங்க வரும்னா சாலிசிலிக் ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட் லெசன்ல வரும். ஒண்ணும் இல்ல, phenol எடுத்துக்கோங்க. when phenol is treated with carbon dioxide at 400 Kelvin and 4 to 7 atmosphere, we get salicylate, sodium salicylate, which on hydrolysis gives you salicylic acid. இது ப்ராப்ளத்துல phenol அல்லது சோடியம் phenolate A அல்லது B இருக்கும். salicylic acid இது நிறைய தடவை இந்த ப்ராப்ளத்துல வந்திருக்கக்கூடிய ஒரு क्वेश्चन, Goltz reaction. இந்த படத்தை நீங்க எழுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். என்னன்னா பென்சீன் ரிங்க போடுங்க இந்த மாதிரி. என்ன ஒரு பொசிஷன்ல OH வந்தா phenol, ஏன்னா அந்த OH க்கு அடுத்த கார்பன்ல COOH வந்ததுன்னா it is salicylic acid. இத நீங்க ரெண்டு தடவை எழுதி பார்த்தாதான் இந்த ஸ்ட்ரக்சர் வரும். so sodium phenolate, carbon dioxide, 400 Kelvin, 4 to 7 atmosphere, sodium salicylate. இந்த இடத்துல H க்கு பதிலா Na வரும். அதுல நீங்க HCl போட்டீங்கன்னா we get salicylic acid. so Goltz reaction la phenoxide ion is heated with carbon dioxide at 400 Kelvin under pressure. sodium salicylate is formed. this is decomposed by dilute hydrochloric acid when salicylic acid is formed. இது நிறைய தடவை ப்ராப்ளம்ல கேட்கப்பட்டது. திருப்பி ஆசிட் லெசன்ல வரும். என்ன நீங்க பார்க்கலாம். அடுத்த ரியாக்ஷன் ஒரு நேம் ரியாக்ஷன், which is called Reamer-Tiemann reaction. இதுவும் ப்ராப்ளம்ல வரும். அதாவது A phenol வந்துச்சுன்னா அதுல கார்பன் டை ஆக்சைடு at 400 சொன்னோம் இல்லையா, இங்க குளோரோஃபார்ம் at sodium hydroxide. சோ முந்தின கேஸ்ல என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பென்சீன் ரிங் இருந்துச்சு, அதுல OH இருந்துச்சு, அதுல CHO வந்துச்சுன்னா இட்ஸ் கால்ட், முன்னால சாலிசிலிக் ஆசிட்னு சொன்னா இதுக்கு பேரு சாலிசிலால்டிஹைட். இது ஆர்த்தோ பொசிஷன்ல CHO வந்தா சாலிசிலால்டிஹைட், பாரா பொசிஷன்ல வந்தா பாரா ஹைட்ராக்சி
benzaldehyde. The name of this reaction is Riemer-Tiemann reaction அல்லது Riemer-Tiemann reaction அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த TIEMANN அதுவும் ப்ராப்ளத்துக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு லெசன், ஒரு ஈக்குவேஷன். அடுத்து சப்போஸ் இந்த இடத்துல குளோரோஃபார்முக்கு பதிலா கார்பன் டெட்ராக்ளோரைடு யூஸ் பண்ணீங்கன்னா, குளோரோஃபார்ம் யூஸ் பண்ணா CHO வந்துச்சா, CCl4 யூஸ் பண்ணா COOH வரும். ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சோயிக் ஆசிட், சாலிசிலிக் ஆசிட், பாராஹைட்ராக்சி பென்சோயிக் ஆசிட் வரும். இது அந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ரீமர்-டீமான் சொன்னா குளோரோஃபார்ம் NaOH ல வர சாலிசிலிக் ஆல்டிஹைட் மாத்திரம் தான், இது கிடையாது, ரீமர்-டீமான் கிடையாது. அடுத்தது ஒரு ரியாக்ஷன் which is called தாலின் ரியாக்ஷன் சொல்லுவோம். பினாப்தலின் ஒரு காம்பவுண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பினாப்தலின் ஒரு காம்பவுண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பண்ணிருக்கீங்களா இல்லையா? எங்க வருது? இட் இஸ் an பினாப்தலின் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? என்ன டைட்ரேஷன்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன டைட்ரேஷன்ல கேள்விப்பட்டிருக்கீங்க? It is an indicator which is used in acid. Yes, thank you. It is an indicator which is used in acid base titration. இதுதான் phenolphthalein can be prepared from phenol. அதாவது அதனுடைய பேரே பாருங்க, phenolphthalein பேர்ல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா phenol, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா talic acid. So இது talic anhydride. When it reacts with phenol, we get phenolphthalein. So இந்த ஸ்ட்ரக்சர் எழுதும்போது ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப நீங்க இந்த பென்சீன் ரிங்க இப்படி போடுங்க, இங்கே ஒரு CO, இங்கே ஒரு CO, இங்கே O வருது. இது talic anhydride. இந்த talic anhydride இப்ப நான் இப்படி போட்டிருக்கேன். உங்க புக்ல புக்ல இருக்கிறதா மாதிரி போட்டாலும் போடலாம், இல்ல நம்ம போட்ட மாதிரியும் போடலாம். சோ இங்க ஒரு பாண்ட் போட்டுருங்க, இங்க ஒரு பாண்ட் போட்டுருங்க. And with this can be connected with OH. இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் phenolphthalein. இதே talic anhydride ஒரே ஒரு ஆக்சிஜன் மாத்திரம் எடுத்துறணும், ரெண்டு பாண்ட். பட் இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க ஈஸியா போட முடியும் only when you draw this diagram frequently. இது thalin reaction சொல்லுவாங்க. When talic anhydride is treated with phenols or heated with talic anhydride and concentrated sulfuric acid to give you phenolphthalein, this can be tested by the formation of pink color when it is treated with sodium hydroxide. இதுல sodium hydroxide ல போட்டா phenolphthalein give you pink color. இது ஏற்கனவே நீங்க எக்ஸ்பெரிமெண்ட்ல பண்ணி பார்த்திருப்பீங்க. அடுத்தது phenol oxidation இருக்கு, reduction இருக்கு. அப்படி ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா இந்த இடத்துல ரெண்டு பேரா பொசிஷன்ல டபுள் பாண்ட் வரும், we get orthoquinone. இந்த காம்பவுண்ட் உடைய பேர் என்ன தெரியுமா? குரோமைல் குளோரைடு. குரோமைல் குளோரைடு is an oxidizing agent. When phenol undergoes oxidation to quinone on treatment with chromyl chloride, இதே when it is treated with hydrogen in the presence of nickel, we get this compound. நடுவுல ரவுண்ட் போடக்கூடாது. அப்படி ரவுண்ட் போடாம இருந்தா this is called cyclohexanol in the presence of nickel at 433 Kelvin, and we get cyclohexanol. This is a reduction product of phenol. 443 temperature, nickel is the catalyst. So இதுல ரவுண்ட் இருக்கும், அதுல ரவுண்ட் இருக்காது. cyclohexanol oxidation and reduction. And last reaction of phenol என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, last two reactions, phenol reacts with formaldehyde to give you para-hydroxymethanol. This is a basic for the preparation of bakelite in ஒரு compound. இந்த bakeliteங்கிறது ஒரு thermosetting plastic. Phenol when treated with formaldehyde and sodium hydroxide undergoes condensation reaction. இதுக்கு ஒரு பேர் இருக்கு, which is called Lederer and Mannes reaction சொல்றது, which is the basic for the preparation of bakelite. bakeliteல phenol formaldehyde ரெண்டு ஒன்னு சேரும். இந்த OH இங்க CH2, இந்த பக்கம் அப்படியே phenol groups connect ஆயிட்டே போலாம். அதே மாதிரி இந்த பக்கம் groups connect ஆயிட்டே போகலாம். And that side also we can connect it. You get a very big polymer thermosetting plastic. ரெண்டு type of plastic இருக்கு, thermoplastic and thermosetting plastic. And this is a
thermosetting plastic. Okay. இப்போ as far as the hydroxy derivatives are concerned, important questions வந்து name reactions 3 marks questions எங்கெல்லாம் important ன்னு சொன்னேன், ப்ராப்ளத்துக்கு கன்சர்ன் பண்ணி எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொன்ன அதெல்லாம் எழுதி பாத்தீங்கன்னா it will be useful for you when you go for the examination. ஆனா ஆர்கானிக்க பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா எழுதணும்னு சொன்னா டெஃபினட்டா you need some practice. சோ இதுக்கு அடுத்த லெசன் வந்து ஈத்தர் லெசன், அதுவும் உங்க புக்ல எக்ஸாமுக்கு இருக்கு. அதுக்கு அடுத்த லெசன் வந்து உங்களுக்கு கார்பனில் காம்பவுண்ட்ஸ், அந்த லெசனும் வந்து ஒரு முக்கியமான லெசன். அந்த லெசன்ல இருந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் மாத்திரம் நான் வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண போறேன். இந்த கேஸ் ஆஃப் கார்பனில் காம்பவுண்ட்ஸ் அதுல ஒரு கொஸ்டின் வந்து அந்த ரெண்டு கொஸ்டினுமே உங்களுக்கு வரும் எக்ஸாம்ல, நீங்க வேணா பாருங்க. ஒன் இஸ் கால்ட் ஆல்டோல் காண்டென்சேஷன். அதுக்கு முன்னால இந்த யூசஸ் ஆஃப் ஃபீனால்ஸ் பாத்துறோம். ரொம்ப முக்கியமான யூசஸ் தான். ஃபீனால்ங்கிறது ஒரு முக்கியமான காம்பவுண்ட். என்னன்னா இப்ப நான் உங்களுக்கே சொன்னேன், பாரா ஹைட்ராக்சி அசோபென்சின், ரெட் டை, பிக்ரிக் ஆசிட், எல்லோ கலர்ட் டையா யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வெடிமருந்து எக்ஸ்ப்ளோசிவா, this is used in the manufacture of dry drugs, plastics, இப்போ thermosetting plastic, bakelite, explosivesல, pesticide, phenol is an antiseptic and germicide. It is also used in some soaps and lotions. நான் சொன்னேன் carbolic soapல it is used, especially skin problem இருக்கக்கூடியவங்க. இது ஒன்னு இருக்குப்பா, ஒன்னு புதுசா இன்னொன்னு இருக்கு இதுல, aldol condensation. இதுனால ஒண்ணு இது இல்ல, இது திருப்பி இட்ஸ் கமிங். அதை இதுலயே பாத்துருங்க, ஒரு நிமிஷம். இன்னும் ஒண்ணு இருக்குப்பா, aldol condensation and Cannizzar's reaction. அதுக்கு போயிட்டு பாருங்க. இருக்கா? இதுதான். இப்ப நான் வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்ல போறேன். aldol condensation மெக்கானிசம் நமக்கு மொத்தம் வந்து இந்த லெசன்ல 10 மெக்கானிசம் நிச்சயமா நமக்கு படிக்கணும். அதுல இந்த லெசன் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு aldol condensationல 3 டைப் ஆஃப் இதுக்கு ரியாக்ஷன். அசிட்டால்டிஹைட் காண்டென்ஸ் ஆகிறது aldol condensation. அசிட்டோன் undergoes condensation. அசிட்டோனும் அசிட்டால்டிஹைடும் கண்டென்ஸ் ஆகும். இட் இஸ் கால்ட் கிராஸ்ட் aldol condensation சொல்றது. இது மூணும் சப்போஸ் aldol condensation ஏதாவது ஒன்னு எழுதுங்க, ஃபர்ஸ்ட் மெத்தட் மாத்திரம் எழுதுங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா Cannizzar's reaction. இந்த மெக்கானிசம் எழுதும் பொழுது certain facts நீங்க வந்து மனசுல ஞாபகத்துல வச்சுக்கணும் when you write it. அதனால aldol condensation என்னன்னா எந்த காம்பவுண்ட்ல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் undergo this. இதுல வந்து 3 ஸ்டெப் இருக்கு. அந்த 3 ஸ்டெப்பும் கரெக்டா எழுதிட்டீங்கன்னா 1.5 2 மார்க் வாங்கிடலாம். 1.5 then 1.5 then 2 மார்க்ஸ். இதுல ஸ்டெப் 1 பாத்தீங்கன்னா அசிட்டால்டிஹைட். இதுதான் அசிட்டால்டிஹைட். இது வந்து when it reacts with NaOH அல்லது OH மைனஸ், இங்க இருந்து ஒரு H எடுத்துக்கும். அப்படி H எடுத்துட்டீங்கன்னா this gives you CH2CHO minus. இதுதான் ஸ்டெப் 1. If you want the page number, I'll give you that. ஏன்னா இது ஒரு முக்கியமான கொஸ்டின், இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ன்றதுனால இத கொடுத்திருக்கேன். பேஜ் நம்பர் 206 7. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். That is, this is called the formation of carbon ion, removal of a proton. So the step 1 is the removal of proton. Alpha hydrogen is removed, deprotonation process. அதனால இது எழுதும் பொழுது the carbon ion is formed as the alpha hydrogen atom is removed as a proton by the base. இதான் ஸ்டெப் 1. இந்த ஸ்ட்ரக்சர் மாத்திரம் கரெக்டா எழுதிட்டீங்கன்னா இங்க இருந்து ஒரு H பிளஸ் போயிடுறதுனால we get CH2CHO. அடுத்தது செகண்ட் ஸ்டெப் பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. we have acetaldehyde. இது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியங்கிறதுனால இதை நான் உங்களுக்கு எடுக்கிறேன். இந்த எலக்ட்ரான் will be moving towards this.
இந்த CH2 CHO minus first stepல வரது will be connected with this carbon. அப்போ what we get is CH3 CHO minus and CH2 CHO. This is called the second stepல alkoxide ion is formed. நல்ல கவனிச்சுக்கோ. இந்த CH3 C double bond O H இருக்கு. The electron will be shifting towards this oxygen. அடுத்தது இந்த இந்த first எப்பயுமே இந்த மெக்கானிசத்துல first இதுல என்ன வருதோ அது திருப்பி second stepல reactant ஆயிரும். அதுல product ஆகும்போது அது அடுத்த stepல reactant ஆயிரும். அடுத்தது மூணாவது ஸ்டெப்ல என்ன வரணும்? இந்த ப்ராடக்ட் என்ன? CH3 CHO minus CH2 CHO. இப்போ இங்க புரோட்டானை ரிமூவ் பண்ணி டீப்ரோட்டனேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இங்க என்ன பண்ண போறோம்? ஸ்டெப் 3லனா அடிஷன் ஆஃப் புரோட்டான். ஆனா இதுக்கு பேரு புரோட்டனேஷன். அண்ட் வாட் வி கெட் இஸ் C, இந்த இடத்துல OH, இந்த இடத்துல H, இந்த இடத்துல CH2 CHO. இங்க ஆல்டிஹைடு இருக்கு, இங்க OH இருக்கு. ஆல்டிஹைடு இருந்தா ALD, OH இருந்தா ஹைட்ராக்சி அல்லது ஆல்கஹால்ஸ்க்கு OLங்கிற பேர் இருக்கு. அதனாலதான் இதுக்கு பேரு ஆல்டால். சோ ஆல்டால் காண்டென்சேஷன் ஒரு முக்கியமான மெக்கானிசம் இன் கார்பனைல் காம்பவுண்ட். மூணு ஸ்டெப். The first step is formation of the carbanion. Second step is the formation of alkoxide ion. And third step is the protonation process. நீங்க என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the carbanion is formed as the alpha hydrogen is removed as a proton by the base. Second step la the carbanion attacks the carbonyl carbon of the another unionized aldehyde molecule. Third step, the alkoxide ion is formed protonated by water to give you aldol. அது மூணும் கரெக்ட்டா எழுதிட்டீங்கன்னா ஈஸியா you can score 5 marks. 1.5 and last step வந்து 2 marks. ஒண்ணும் இல்ல, இதே இடம்தான். இந்த H க்கு பதிலா CH3 வந்துச்சுன்னா it is called CH3 C double bond O H. இந்த இடத்துல CH3 வந்து அசிட்டோன். This reaction is catalyzed by Bay. The carbanion generated is nucleophilic in nature, hence it can bring about nucleophilic attack. இதா first step. என்ன? The carbanion is formed. அடுத்து second step. இந்த இடத்துல இந்த CH2 வந்து கனெக்ட் ஆகும், alkoxide ion. Third step, protonation step, aldol is formed. இதே இடத்துல இங்க H ன்னு இருக்கிற இடத்துல எல்லாம் CH3 வந்தா அது அசிட்டோனோட அதே ரியாக்ஷன் தான். இங்க பாருங்க, இந்த இடத்துல இருந்து ஒரு H போயிரும். அப்போ we get, இந்த முந்தின கேஸ்ல இந்த CH2 இருந்தது, CO இருந்தது, இங்க H இருந்தது. H க்கு பதிலா CH3 in acetone. அசிட்டால்டிஹைடுக்கும் அசிட்டோனுக்கும் அதான் டிஃபரன்ஸ். ஏன்னா மூணுமே கேக்குறாங்க. aldol condensation in அசிட்டால்டிஹைடுன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் 3 எழுதுங்க. அசிட்டோன்னு கேட்டீங்கன்னா இதை எழுதுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த CH2 CO CH3 is going to connect with this and then இது protonation step. இது மூணு எழுத வேண்டாம். உங்களுக்கு aldol condensation அந்த ஃபர்ஸ்ட் 3 எழுதுனா போதும். என்ன, இந்த மூணு நீங்க எழுத வேண்டாம். அடுத்ததுக்கு என்ன பேருன்னா crossed aldol condensation பேரு. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல aldol condensationல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்ல இந்த கீட்டோன்ல என்ன வந்து கனெக்ட் ஆக போகுதுன்னா இந்த CH2 CHO கனெக்ட் ஆக போகுது. இது தேர்ட் ரியாக்ஷன் which is called crossed aldol condensation. ரொம்ப சிம்பிள் தான். நீங்க அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சீங்கன்னா, இப்படி C வந்து டபுள் பாண்ட் வந்து CH3 வந்தா அசிட்டோன், இதே இடத்துல H வந்தா அசிட்டால்டிஹைடு. அதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் அசிட்டால்டிஹைடு அண்ட் அசிட்டோன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் சிமிலர் டு aldol. செகண்ட் ஸ்டெப் அதுவும் இதுவும் மிக்ஸ் ஆகிறது. லாஸ்ட் ஸ்டெப் எங்கேயா இருந்தாலும் இந்த O மைனஸ்ல ஒரு H பிளஸ் சேர்க்கிறது. அதனால திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதுல வந்து நீங்க மூணுத்தையும் எழுத வேண்டாம். முதல் 3 ஸ்டெப் aldol காண்டென்சேஷனுக்கு, இந்த 3 ஸ்டெப் ஃபார் கிராஸ்ட் aldol காண்டென்சேஷன். கொஸ்டின் நல்லா படிங்க. அந்த 3 ஸ்டெப் எழுதணுமா, இந்த 3 ஸ்டெப் எழுதணுமா? ஆனா எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னால ஒரு 2 தடவை இதை பிராக்டிஸ் பண்ணுங்க, which will be useful for you.
அதனால இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா it is a irreversible change and a carbon linkage is formed. The aldehydes formed easily eliminates water. இங்க இருந்து OH அங்க இருந்து H போய் you get an unsaturated aldehyde, and this is an example of aldol on heating gives crotonaldehyde. And the next mechanism பேரு Canizaros reaction. இப்போ alpha hydrogen இருக்கக்கூடிய காம்பவுண்டா இருந்தா Canizaros reaction, alpha hydrogen இருக்கக்கூடியதா இருந்தா aldol condensation, alpha hydrogen இல்லன்னா Canizaros reaction. இந்த CH4 க்கு அடுத்த கார்பன்ல ஹைட்ரஜன் இருக்க கூடாது. அப்படி இருந்தா will undergo Canizaros reaction. The formaldehyde, benzaldehyde, benzophenone, such compounds undergo Canizaros reaction. இதுலயும் பாத்தீங்கன்னா மூணு ஸ்டெப் தான். அந்த 3 ஸ்டெப் நீங்க எழுதிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஏற்கனவே பென்சாயில் ஆல்கஹால்ல இதுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்தேன் நான் Canizaros reaction சொல்லிட்டு. அண்ட் இது வந்து அதே கிராஸ்டு Canizaros reaction கூட அங்க பார்த்தோம். பென்சால்டிஹைடு undergoes Canizaros reaction. இதுல ஸ்டெப் 1 இந்த OH வந்து இந்த ஆல்டிஹைடிக் கார்பன்ல கனெக்ட் ஆகிறது. இத படத்தை நீங்க போடணும், போட்டீங்கன்னா யூஸ் ஆகும். when we discuss carbonyl compounds we will come across, but examination point of view இது ஒரு முக்கியம். நீ வேணா கொஸ்டின் பேப்பரை எடுத்து பாரு, Canizaros reaction இருக்கலாம் அல்லது aldol condensation கொஸ்டின் பேப்பர்ல இருக்கலாம், இல்ல ரெண்டுமே இருக்கலாம். ஏன்னு கேட்டா இப்ப வந்து நமக்கு half the paper தான் நமக்கு எக்ஸாம்ல எழுத போறோம். first step formation of this ion, second stepல இங்க இருந்து ஒரு புரோட்டான் hydrogen with electron goes to this, and the last step is this is the one in which இங்க இருந்து H அங்க போயிரும், we get benzoate and benzyl alcohol. so இது வேணும்னா நம்ம வந்து 3 ஸ்டெப்ஸ்ல இருக்கு. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல C6H5C double bond OH, இந்த எலக்ட்ரான் இங்க போயிருச்சு. இங்க வந்து என்ன கொண்டு வந்து கனெக்ட் பண்ண போறோம்னா OH கொண்டு வந்து கனெக்ட் பண்ண போறோம். அப்படி OH கொண்டு வந்து கனெக்ட் பண்ணோம்னா what we get is O minus. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த O minus வந்துரும். இது செகண்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு பென்சால்டிஹைட் C6H5C double bond OH, இங்க இடத்துல இந்த புரோட்டான் வந்து பக்கத்து பென்சால்டிஹைட்ல இங்க வந்துரும். அப்படி வந்துச்சுன்னா இதுல என்ன ஆயிரும், இங்க H வந்துரும், இந்த எலக்ட்ரான் இங்க போயிரும், இது இங்க டபுள் பாண்ட் ஆகும். அப்படி அது டபுள் பாண்ட் ஆச்சுன்னா we get a double bond here and this becomes a single bond na we get O minus. so second stepல இது ரெண்டு ஃபார்ம் ஆகும். அதுதான் third stepல நமக்கு reactants. and the C6H5COOH benzoic acid, and this is an ion, alkoxide ion. இப்போ இங்க இருந்து H அங்க போயிரும், அது ஒண்ணு தான் சேஞ்ச், அந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்க வந்துரும், and it becomes benzoate ion and benzyl alcohol. These are the 3 steps involved in Canizaros reaction. இது மூணுத்தையும் நீங்க கரெக்டா எழுதுனா easily you can score 5 marks, an important question. அதனால இத நான் வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணேன். okay, so write well for your examination. இத பிராக்டிஸ் பண்ணுங்க, which will give you உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். okay, thank you.